நம்ம சேனலை பார்க்க வரைக்கும் நண்பர்களே, சிவா சார் பல வரலாற்று கதாபாத்திரங்கள்லயும் சரி, சுதந்திர போராட்ட வீரர்களாவும் சரி, இப்படி பல கதாபாத்திரங்கள நடிச்சிருக்காரு. ஆனா சிவா சாருக்கு வரலாற்று கதாபாத்திரங்களுக்கு குடுத்த அந்த ஒரு வரவேற்ப, சுதந்திர போராட்ட வீரர்களா சிவா சார் நடிச்சாரு பார்த்தீங்களா? ஸோ அந்த கதாபாத்திரங்களுக்கு குடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு தேதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நடிகர் ஒரு வார்த்தைய தவறா சொல்லிட்டாரு அப்படின்னா, அவர மீம்ஸ்ல போட்டு பயங்கரமா தாக்குறாங்க. ஆனா, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சிவாஜி சாருக்கு முன்னாடியே வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்த அவர் வந்து ஒரு ஜூனியர் நடிகர்ட்ட சொன்ன ஒரு சம்பவத்த தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரொம்பவே வருத்தப்பட்டு சிவாஜி சார் சொன்ன ஒரு சம்பவம். ஸோ, அதனால இந்த ஒரு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சிவாஜி சார் இந்த ஒரு சம்பவத்த எந்த நடிகர்ட்ட சொன்னார் அப்படின்னா, நடிகர் சிவகுமார்ட்ட தான். அதாவது எப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, மணிவண்ணன் டைரக்ஷன்ல சிவகுமார் "இனி ஒரு சுதந்திரம்" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல வந்து நடிச்சாரு. இந்த படத்துல சிவகுமார் ஒரு சுதந்திர போராட்ட ஒரு தியாகியா வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்த சிவாஜி சார்ட்ட போயி சிவகுமார் போட்டு காட்டியிருக்காரு. போட்டு காட்டுன உடனேயே சிவாஜி சார் இந்த ஒரு படத்த பார்த்துட்டு, நானும் உன்ன மாதிரி தான் ஆர்வமா சுதந்திர போராட்ட வீரர்களா நடிச்சேன். அதுவும் இதே மாரி ஒரு கதாபாத்திரம் தான் கப்பலோட்டிய தமிழன் படத்துல வெள்ளைக்காரன எதிர்த்து 2 கப்பல்கள ஓட்டிய அந்த ஒரு வ.உ.சி. கடைசியில பெரம்பூர் பக்கமா பெட்ரோல் வண்டிகள ஓட்டிக்கிட்டு பொழப்ப வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தாராம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதாபாத்திரத்துல நடிச்ச எனக்கு, தமிழக மக்கள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? பட்டையா என்னுடைய நெற்றியில நாமத்த வந்து போட்டுட்டாங்க. இப்போ நீ சுதந்திர போராட்ட தியாகியா நடிச்சிருக்க. ஓகே. ஜனங்க நாமத்த வந்து குலைச்சிட்டு இருக்காங்க. தயாரா இரு அப்படின்னு சொல்லி வந்து சிவாஜி சார் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஒரு சம்பவத்திலேருந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சிவாஜி சார் அந்த ஒரு கதாபாத்திரத்தில நடிச்சாரு. ஸோ அவருக்கு வந்து மக்கள் ஒரு வரவேற்ப குடுக்காம, ஓகே இந்த ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரா? அப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்ல வராங்க போல அப்படின்னு சொல்லி, சிவாஜி சார் மேல ஒரு தப்பான விஷயத்த வந்து அன்னைக்கு வந்து செலுத்தியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சிவாஜி சார் அதுவும் சிவகுமார்ட்ட எனக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ நீயும் இத மாரி ஒரு கதையில வந்து நடிச்சிருக்க. அப்போ உனக்கும் இந்த மாரி நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சிவாஜி சார் சொல்லியிருக்காரு. ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய சோசியல் மீடியா உலகத்துல ஒரு விஷயத்த ஒரு நடிகர் தவறா பேசிட்டாங்க அப்படின்னாலோ, ஒரு படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சாலும் சரி, அது வந்து பயங்கரமா மீம்ஸ்ல போட்டு தாக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சிவாஜி சாருக்கு அன்னைக்கே நடந்திருக்கு அப்படிங்கும்போது, ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் உங்கட்ட வந்து சொல்லியிருக்கேன். இத பத்தி ஒரு ரசிகரா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.